கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு 1000 ரூபாய்க்கு பதிலாக 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வந்தாங்க பாருங்க. சரி விடும். இந்த பண மதிப்பிழப்பை கொண்டு வந்த போது சேகர் ரெட்டின்னு ஒரு பிசினஸ்மேன், அவர்கிட்ட 33 கோடி ரூபாய்க்கு புதிய பண நோட்டுகள், அதுல 24 கோடி ரூபாய்க்கு 2000 ரூபாய் நோட்டுகள் எப்படி போடுது? ஆர்பிஐ இந்த தவறானவர்களை கண்ட லவக்குன்னு போய் பிடிக்கும் இல்லையா, அதுக்காக சொல்ல. அப்படி சேகர் ரெட்டி கிட்ட கிட்டத்தட்ட 34 கோடி ரூபாய் புதிய நோட்டுகள் எப்படி வந்தது? நாம எல்லாரும் 2000 ரூபாய், நம்ம கிட்ட இருக்க 2000 தான் மாத்த முடியும், 500 ரூபாயை கொடுத்து புதிய 500 ரூபாய் 4 நோட்டை வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். எத்தனை பேர் கியூல நின்று செத்து போனாங்க. அதுக்கு டேட்டா கேட்டும் போது கூட இந்த பிஜேபி அரசுனால டேட்டா கொடுக்க முடியல. ஆனா இவங்க தான் கருப்பு பண முதலைகளையும் தவறானவர்களையும் போய் கவக்குன்னு பிடிக்க போறாங்க. சரி, சேகர் ரெட்டி கிட்ட எப்படா 34 கோடி ரூபாய்க்கு புதிய நோட்டு பண மதிப்பிழப்பு சமயத்துல வந்துச்சுன்னு கேட்கும்போது ஆர்பிஐ சொல்லிச்சோம், 2000 ரூபாய் நோட்டோட சீரியல் நம்பர் எல்லாத்தையும் நாங்க ரெக்கார்டு வச்சுக்க மாட்டோம்னு சொல்லிச்சோம். ஆர்பிஐயோட நேர்மை எப்படி! அந்த சேகர் ரெட்டி மேல எப்படின்னா வந்து ஒரு 175 கோடி ரூபாய்க்கு வந்து நகை 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 பணம் எல்லாம் பறிமுதல் பண்றாங்க. அது வந்து மணி லாண்டரிங்ல இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இடி கேஸ் எல்லாம் போட்டுச்சு. அதுக்கப்புறம் எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து சிபிஐ மூடிடுச்சு. ஸோ சாமானியர்கள் அடமானம் வைக்கக்கூடிய நகைகளுக்கு ஓனர்ஷிப்பையும் குவாலிட்டி சர்டிபிகேட்டையும் கேட்கக்கூடிய ஆர்பிஐ அவர்களே சேகர் ரெட்டியிடம் பிடிப்பட்ட 34 கோடி ரூபாய்க்கான ரூபாய் நோட்டுக்கான சீரியல் நம்பரை நாங்க ரெக்கார்டு வச்சுக்கிறது இல்லைன்னு சொன்னீங்களே. இதுதான் உங்களுடைய நேர்மைடா, நீதிடா, நியாயம்டா, அந்த லட்சணமா? ஆர்பிஐ கேள்வி கேட்டுட்டேன். கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் கேஸ் எல்லாம் முட்டுறதீங்க ப்ளீஸ்.